ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பேபி பொட்டேட்டோ வச்சு தான் காரக்குழம்பு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் இருக்கும் நம்ம பேபி பொட்டேட்டோ வாங்கும்போது. அதில் பாதி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பேபி பொட்டேட்டோ காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சாச்சு. பேபி பொட்டேட்டோ 1/4 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு சில்லு தேங்காவை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் புளிப்புக்காக. தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறது தேவையான அளவு நல்ல ஒரு கடாயை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். எப்போவுமே பாத்திரம் காஞ்சவொன்னு தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஏன் அந்த மாதிரி ஊற்றுறோம் அப்படின்னா, சீக்கிரமும் நமக்கு வேலையும் குக்கிங்கும் நல்லா சீக்கிரமும் முடிஞ்சிடும். பாத்திரம் காய முன்னாடி எண்ணெயை ஊற்றுறோன்னா லேட்டாக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அந்த பொரிஞ்சு வர சவுண்டு கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் கடுகு நல்லா பொரிய விடணும். நான் எப்போவுமே இந்த காரக்குழம்புலாம் வைக்கும் போது லைட்டாக சீரகமும் லைட்டாக வெந்தயமும் நம்ம எப்போவுமே சேர்த்துக்குவேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். நல்லா அது வரைக்கும் நம்ம கலரி விடணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் சீக்கிரமாக. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்புக்கெலாம் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம பூண்டை நல்லா நச்சுக்கி நல்லா தோலை உரித்து நான் எடுத்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். உரித்து போடலை, நல்லா நச்சு நான் தோலை உரித்து தான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயமும் அந்த பூண்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக எப்போவுமே நம்ம வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் நமக்கு டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். மேக்ஸிமம் நம்ம மார்னிங் டைமில் குக் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். அதுக்காக நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. அடுத்து எடுத்து வச்சுக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அடுத்து வரும்போது தான் நம்ம குழம்பு கூட்டி வைக்கணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து பேபி பொட்டேட்டோவை எடுத்து சேர்த்துக்கலாம். பேபி பொட்டேட்டோ நல்லா நறுக்கி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன் நான். அவங்க இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் நறுக்கி குழம்பு வைக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் எடுத்து போட்டுக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் தான் நான் மேக்ஸிமம் போடுவேன். இந்த எக்ஸ்ட்ரா கரையில் வாங்குறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தோணுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சொல்லி நாங்கள் அதிகமாகவே காரம் மிளகாய் தூள் நாங்கள் போட்டுக்குவோம். அரைச்சி வச்ச தேங்காய் நம்ம ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய் அரைச்சி வச்ச விழுதில் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கலரி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும் குழம்பு. புளி நம்ம எப்போவுமே இப்போ ஊற்றவே கூடாது, ஏன்னா காய் வேகாது. அதனால் நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறமா புளி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சா நல்லா குழம்பு கொதிக்கும். அது நல்லா தட்டு போட்டுவோம். ஃபஸ்ட்டு தட்டை போட்டு நல்லா குழம்பு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம புளியை சேர்த்துடலாம். அரை வேக்காடு காய் வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் அரை வேக்காடு. அதனால் நம்ம புளியை இப்போ சேர்த்துடலாம். புளியை நம்ம எடுத்து வச்சுக்க நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் புளியை கரைச்சி ஊற்றும் போது கையை உள்ளே வச்சு ஊற்றுங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்க அந்த திப்பி இதெல்லாம் நமக்கு கீழே போகாமல் இருக்கும். ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம கையாலேயே. இதே மாதிரி ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புளி ஊற்றியாச்சு. நல்லா குழம்புலலாம் நல்லா ஃபுல்லாக காய்கறியெல்லாம் நல்லா புளி நல்லா ஊறணும்.
அதனால் நல்லா குழம்பு கொதிக்க வைப்போம். நல்லா எவ்வளோ குழம்பு கொதித்து நல்லாயிருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். அந்த பேபி பொட்டேட்டோ கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் வேகாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குழம்பு கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸும் வந்துருச்சு. இந்த குழம்ப நல்லா ரைஸ்லலாம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரைஸு, டிஃபனு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். குழம்பு பாருங்க நல்ல கெட்டியாக இருக்குது. நல்லா சாப்பாடை ஊற்றி சாப்பிட்றது நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்குது. என்னோடய ஸ்டைலில் பேபி பொட்டேட்டோ காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.